ஹாய் ஹலோ கேண்டி, இதெல்லாம் எப்படி இருக்கீங்க? ஹோப் யூ ஹாப்பி நல்லி. இப்போ நம்ம பார்க்க போகிறது ஒரு தேயம்க்கான ஒரு எஃப்எஃப் தான் புதுசாக ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஸோ நிறைய பேர் கேட்டுட்டு இருந்தீங்க புதுசாக தேயம்க்கு ஒரு எஃப்எஃப் ஸ்டார்ட் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு. ஸோ வாங்க நம்ம பார்த்துடலாம். இந்த ஸ்டோரியும் லைக் ஹேட் பட் லவ் கான்செப்டில் லைக் இருக்கும். பட் அந்த மாதிரியான கதை கிடையாது, கொஞ்சம் வித்தியாசமானது தான். உங்களுக்கு பிடிக்கும். ஐ ஹோப். ஓகே, தென் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிருந்தாங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு நம்மளோட வீடியோ ஷேர் பண்ணிக்கோங்க. வாங்க ஸ்டோரிக்குள்ளே போகலாம். இந்த டைட்டில் இஸ் லவ் வித் மை பிரதர்ஸ் பெஸ்ட் ஃப்ரெண்ட். ஸோ கண்டிப்பாக இது உங்களுக்கு பிடிக்கும். வாங்க ஸ்டோரிக்குள்ளே போகலாம். ஓகே, ஸ்டார்டிங்கில் நிறையவே இங்கே உங்கள் பிரதரை தான் பார்க்க போகிறோம். இங்கே அவங்க அந்த பிரதர் வந்து பார்த்திங்கன்னா லைக் ரொம்ப அடிதடி அந்த மாதிரி இருக்கிற ஒரு ஸ்கூல் டைமில் ஒரு ரவுடி பேஸில் இருப்பாங்களே, ஸோ அந்த மாதிரியான பிரதர் உங்கள் பிரதர். ஆனால் நான் அப்படி இல்லடி அப்படிங்கிற மாதிரி தான் நீங்கள் உங்கள் பிரதருக்கு அப்படியே ஆப்போசிட். லைக் ரொம்ப சைலண்ட், காம், மனசில் எல்லாத்தையுமே வச்சுப்பீங்க. இப்போ உங்களுக்கு பிடிச்சது ஏதாவது வேணும்னா கூட அவ்வளோ ஸ்ப்ளிட் அவுட் பண்ண மாட்டீங்க, கேட்க மாட்டீங்க. ரொம்ப ரேரு. நிறைய பேர் உங்களுக்கு புரிஞ்சுக்கிட்டவங்களுக்கு தான் தெரியும் நீங்கள் என்ன ஆசைப்பட்றீங்க அப்படின்லாம் சொல்லிட்டு. ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஏதோ ஸ்கூலில் உங்கள் அம்மா அப்பாவுக்கு கூப்பிட்ருக்காங்க. உங்கள் அண்ணன் வந்து ஏதோ பிரச்சனை பண்ணிட்டான் போல். ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஸ்கூலுக்கு அவங்க 2 பேரும் போகிறாங்க. அதே ஸ்கூலில் தான் நீங்களும் படிக்கிறீங்க. ஆனால் தெரியாது, ஏன்னா கேரக்டரே ரொம்ப டிஃபர் இல்லை. அவன் அராத்து பிடிச்ச சனியாக மாதிரி நிற்கிறான், நீங்கள் ஒன்றும் தெரியாத அம்மாஞ்சி மாதிரி நிற்கிறீங்க. ஸோ யாராலையுமே நம்பவே முடியாது, நிறைய பேருக்கு தெரியவும் தெரியாது நீங்கள் 2 பேரும் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ்ன்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ ஸ்கூலுக்கு போயிட்டு உங்கள் அம்மா வந்து என்ன ஏதுன்னு பார்க்குறாங்க. பார்த்தா நேரம் கிழிச்சு தொங்க விட்டாங்க உங்கள் அம்மாவையும் அப்பாவையும். என்ன பிள்ளைய வளர்த்து வச்சுருக்கீங்க, டிசிப்ளினாக என்னன்னே தெரியல, இப்படியா இல்லாமல் ஒரு பிள்ளை இருக்கிறது. அவன் கிளாஸ்மேட்டை வந்து அடித்து கண்ணாடியெல்லாம் உடச்சி விட்டுட்டான். அவன் ஆக்சுவலாக ஸ்பெக்ஸ் போட்டிருப்பான் போல், அடித்து அவனோட கண்ணில் குத்தி இப்போ ஹாஸ்பிட்டல் அவன் கிடக்குறான். என்ன பிள்ளைய பெற்று வச்சுருக்கீங்க அப்படி சொல்லிட்டு வாருன்னு வாரிட்டாங்க உங்கள் அம்மா அப்பாவை. உங்கள் அம்மாவுக்கு என்ன சொல்கிறதுனே தெரில, அப்படியே கண்ணெல்லாம் கலங்கியிருக்கும். ஒரு மாதிரி சாரி, மன்னிச்சிடுங்க, இப்போது இனிமேல் பிரச்சனை வராது. பாருங்கள், இது பெரிய கேஸாக போயிடுச்சு. அதுவும் இல்லாமல் நாங்கள் கஷ்டப்பட்டு அந்த பையனோட அம்மாவை வந்து கன்சோல் பண்ணி வச்சுருக்கோம். எங்களுக்கு வேறு டிசிஷன் இல்லை. உங்கள் பிள்ளைக்கு நாங்கள் டிசி கொடுக்க போகிறோம். சார் அவன் ஏதோ தெரியாமல் அறியாத பிள்ளை தெரியாமல் பண்ணிட்டான். அறியாத பிள்ளை தெரியாமல் பண்ணிட்டானா? நல்லா விவரம் தெரிஞ்சு பண்ணியிருக்கான். இதை பாருங்கள், இதுக்கு மேலே உங்கள் பிள்ளைய இந்த ஸ்கூலில் படிக்க வைக்க முடியாது. ஒழுங்காக டிசி வாங்கிட்டு போயிடுற வழியாக பாருங்கள். இதே மாதிரி இவனுக்காகவே அராத்து காலேஜ் ஸ்கூல்லாம் நிறையா கிடக்கு, அங்கே உங்கள் பிள்ளைய போய் படிக்க வைங்க. இந்த ஸ்கூலில் அதுக்குள்ள லைக் ஆகாது. மேம், எஸ் சார், இந்த பையனுக்கு டிசியை கொடுத்து அனுப்புங்க அவங்க அம்மா அப்பா கிட்ட. ஓகே சார். இப்போது டிசிலாம் ரெடி ஆகிட்டுருக்கு. இப்போ பிரேக் போல். ஸோ நீங்கள் குடுன்னு வந்துட்டு அம்மா அப்பா வந்துட்டாங்களே, என்ன ஆச்சு ஏதாச்சுன்னு சொல்லிட்டு தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக அப்படியே பிரின்ஸிபல் ரூம் கிட்டே நீங்கள் போய் பார்க்குறீங்க. அங்கே வந்து வராண்டா கிட்டக்க ஒரு சேர் இருக்குது. அந்த இடத்துல தான் உங்கள் அம்மா அப்பா உட்காந்துருக்காங்க. அவங்களோட சேர்த்து உங்கள் அண்ணனுமே உட்காந்துருக்கான். நீங்கள் அப்படியே வந்து நிற்கிற நேரம் உங்கள் அம்மா பார்த்துட்டு, என்ன கிளாஸ் கவனிச்சியா, முடிஞ்சிச்சா அப்படிங்கிறாங்க. பிரேக்குமா அப்படிங்கிறீங்க. ஓ சரி ஓகே. என்னம்மா ஆச்சு? உங்கள் அண்ணனுக்கு டிசி கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் அம்மா சொல்கிறாங்க. என்ன, இதுக்கு டிசியா? அந்த பையனோட கேஸு கொஞ்சம் சீரியஸ் போல், அதனால் டிசி கொடுத்துட்டாங்க. அந்த இன்னும் கொஞ்சம் ஃபார்மாலிட்டிஸ்லாம் இருக்குது, அதை முடிச்சுட்டு கிளம்பணுண்டா அப்படிங்கிறாங்க. சரி, நீ நல்லா படிக்கணும் சரியா? அம்மா நானுமே அப்படி நீங்கள் சொல்கிறீங்க. இல்லை, இது ரொம்ப நல்ல ஸ்கூல், நீ கண்டிப்பாக இங்கே தான் படிக்கணும். அம்மா சொல்கிறத கேளுடா. சரிம்மா அப்படி நீங்கள் சொல்கிறீங்க. உங்கள் அண்ணனோட மூஞ்சி அப்படியே ஒரு மாதிரி தொங்கியிருக்கு. ஆனால் கவலைப்படாதானே, உனக்கும் ஒரு நல்ல ஸ்கூல் கிடைக்கும்னு அப்படி இப்படி நீங்கள் சொல்கிறீங்க.
உங்கள் அண்ணா கொஞ்சம் ஃப்ரஸ்ட்ரேஷனில் இருந்ததால் டக்குன்னு உங்கள் கையை உதறி விட்டு நீ ஒன்றும் அட்வைஸ் பண்ணுற அளவுக்கு நான் உனக்கு கிடையாது சரியா, கொஞ்சம் வாயை முட்டு போறியா அப்படின்னு சொல்லிட்டு அந்த மனுஷன் போயிட்டாரு. நீங்கள் அதுக்கப்புறம் வேறு எதுவும் பேசலை, அப்படியே பெல் அடிச்சிருக்கோம். வரேன்ப்பா. உங்கள் அண்ணனை மட்டும் ஒரு மாதிரி பார்த்துட்டு அவங்க இருக்கிற கோவத்துக்கு எதுவும் சொல்ல வேணாம்னு சொல்லிட்டு நீங்கள் மட்டும் நேரத்தை விட்டு கிளம்பி போயிட்டீங்க. ஸோ ஆஃப்டர் தட் இங்கே வந்து நீங்கள் வந்து ஆக்சுவலாக சைலண்ட் கேர்ள், பட் ஸ்டடீஸில் ரொம்ப கெட்டிக்காரின்னு சொல்லுவாங்களா, லைக் ஃபர்ஸ்ட் ரேங்க் அந்த மாதிரி தான். பட் இந்த ஸ்போர்ட்ஸ் அந்த ஈவெண்ட்ஸ் அந்த மாதிரிலாம் நீங்கள் கலந்துக்க மாட்டீங்க. உங்களுக்கு இருக்கிறது எப்படி சொல்கிறதுனா, லைக் நாலேஜாக இருந்துச்சுன்னா செஸ்ஸு தென் வந்து இந்த மாதிரி நாலேஜாக இருந்துச்சுன்னா தான் நீங்கள் அதெல்லாம் வந்து ஜாயின் பண்ணுவீங்க. இந்த கேம்ஸ் ஆக்டிவிட்டீஸ்லாம் உங்களுக்கு வராது. உங்களுக்கு தெரிஞ்சது இந்த படிப்பு ஓரியன்டட் இந்த எஜுகேஷ்னலுக்காகவே நிறைய ஈவெண்ட்ஸ்லாம் நடத்துவாங்கள்ல, ஸோ அதிலலாம் ஜாயின் பண்ணிப்பீங்க. மற்றபடி உங்களுக்கு பெருசாக அந்தளவு எதுவும் வராது. ஸோ இப்படி இருக்கவே இங்கே வந்து வீட்டுக்குமே வந்தாச்சு. இங்கே வந்து உங்கள் அம்மா அப்பா எல்லாருமே அப்படியே ஒரு மாதிரி சேடாக அமைதியாக அந்த மாதிரி இருந்துகிட்ருக்கீங்க. ஸோ அப்போ வந்து திடுதிப்புன்னு உங்கள் வீட்டில் ஒரு சத்தம் வந்ததும், என்ன சத்தம் அது அப்படி சொல்லிட்டு நீங்கள் அப்படியே வெளில வந்து பார்க்குறீங்க. பார்த்தா இங்கே வந்தது தேயோங். ஸோ அவர் உங்கள் பக்கத்து வீட்டு பையன் போல். எப்படி சொல்கிறதுனா, சின்ன வயசுலேருந்து உங்கள் அண்ணனோட ஃப்ரெண்ட். நீங்கள் அவ்வளோவா பேசினதில்லை, ஏன்னா நீங்கள் வந்து ஷை டைப் ப்ளஸ் குவயட் கேர்ள்னு நான் சொல்லிட்டேன். ஸோ அவர் என்ன தான் கம்யூனிகேட் பண்ணாலுமே சரி ஆமாம் இவ்வளோ தான் நீங்கள் ஸ்டார்டிங்லேருந்தே பேசியிருப்பீங்க. மற்றபடி உங்கள்கிட்டருந்து வேறு எந்த வார்த்தையும் பிடுங்க முடியாது. ஸோ அவருக்கு அதெல்லாம் தெரிஞ்சு போன விஷயந்தான். இங்கே வந்து பார்த்திங்கன்னா தேயோங் அண்ட் உங்கள் பிரதர் இஸ் ஸோ பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ், லைக் ரொம்ப திக் ஃப்ரெண்ட்ஸுன்னு சொல்லுவாங்களே, ஸோ அந்த மாதிரி. ஸ்கூலில் நடந்தது எல்லாமே தேயோங்க்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ அதனால் வீடு வந்து ஒரு மாதிரி இருக்கும்ல, கஷ்டமாக இருக்கும்ல. ஸோ அதை வந்து இது பண்ணுறதுக்காக அவர் வந்துட்டு ஒன்றுமே நடக்காத மாதிரி உங்கள் அம்மா கிட்ட தென் உங்கள் அப்பா கிட்டலாம் கொஞ்சம் ஜோவிலாக பேசி அந்த சைலன்ஸை வந்து லைட்டாக பிரேக் பண்ணுறாரு. நீங்கள் அப்படியே உங்கள் ரூமில் வெளில நின்றுட்டு அப்படியே அங்கே நடந்துகிட்ருக்கிறது எல்லாத்தையுமே அப்படியே பார்த்துட்டு ஒன்றுமே தெரியாத மாதிரி நீங்கள் உங்களோட ரூமுக்கு போயிட்டீங்க. ஸோ ரூமுக்கு போயிட்டு என்னன்னு தெரில, யூ ஹேவிங் சம் புக்குன்னு சொல்ல முடியாது, ஒரு டைரின்னு சொல்லிக்கலாம். ஓகே, உங்களுக்குன்னு லாக்கர்னு இருக்குது. அந்த லாக்கருக்கு சாவி வேறு பூட்டியிருக்கீங்க. ஸோ அது பொறுமையாக நீங்கள் பூட்டிட்டு, அதாவது ஓப்பன் பண்ணிவிட்டு, அந்த லாக்கரில் உங்களுக்கு ரொம்ப 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 ஃபேவரட்டான திங்ஸ் தான் இருக்கும். ஸோ அந்த மாதிரி இருக்குது. அதில் வந்து பார்த்திங்கன்னா, சின்ன வயசில் நீங்கள் வச்சு விளாட்ன டெடி, தென் ரொம்ப ரொம்ப எப்படி சொல்கிறதுனா, உங்களோட ஹார்ட்டுக்கு ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்கிற திங்ஸ்லாம் இருக்குது. அதில் ஒன் ஆஃப் தட் தான் வந்து அந்த டைரி. ஸோ அதை பொறுமையாக எடுத்துகிட்டு அப்படியே பொறுமையாக அந்த இது இருக்கும்ல டைரி, அதை அப்படியே லைட்டாக கையை வச்சு லைட்டாக அமுத்திட்டு தென் பொறுமையாக ஓப்பன் பண்ணிவிட்டு உங்களுக்கு இப்போ என்ன தோணுதோ அதை அப்படியே எழுதிட்டுருக்கீங்க. நான் இப்போதான் தேவங்க பார்த்தேன். ரொம்ப அழகாக ஒயிட் கலர் டிஷர்ட்டில் ஒரு குட்டியோண்டு ட்ரௌசர் பிளாக் கலரில் போட்டுட்டு வந்திருந்தார். பார்க்க அழகாக அப்படியே ஒரு மாதிரி பவுன்சியாக இருக்குது அவரோட ஹேரு, நல்லா இருக்குது பார்க்கவே. எங்கள் வீடு கொஞ்சம் அமைதியாக இருக்கிறதால எல்லோரையும் கொஞ்சம் என்டர்டெயின் பண்ணுறதுக்காக அவர் வந்திருக்காருன்னு நினைக்கிறேன். ஹாப்பியாக இருக்குது அவர் இருக்கிறதால. அதில் தான் இன்றைக்கி அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த டைரியை எழுதிட்டு அப்படியே கம்ப்ளீட் பண்ணி வச்சிட்டிங்க. ஸோ அதேமாதிரி லாக் பண்ணிவிட்டு தென் ஆஃப்டர் தட் அதை எங்கேயோ ஒரு இடத்துல வச்சுருப்பீங்க போல் அந்த கீ, அந்த மாதிரி அதுமாரி வச்சுட்டு நீங்கள் இருக்கீங்க. அப்போது அந்த கீ வைக்கும் போது டக்குன்னு தேவங்க அப்படியே உங்கள் ரூமை ஓப்பன் பண்ணிட்டு ஹே குண்டு அப்படிங்கிறாரு. செல்லமாக உங்களுக்கு குண்டு தான் சொல்லுவார். பிகாஸ் நீங்கள் வந்து சின்ன வயசில் நல்லா லட்டு மாதிரி இருந்திருப்பீங்க, கொல்லுன்னு இருப்பாங்கள்ல, ஸோ அந்த மாதிரி இருந்திருப்பீங்க. அதுக்கப்புறம் ஒரு வயசானதுக்கப்புறம் நீங்கள் வந்து எப்படி சொல்கிறதுனா, கொஞ்சம் உடம்பெல்லாம் இழைச்சி இப்போ நார்மலாக தான் இருக்கீங்க. ஆனால் சின்ன வயசுலேருந்தே ஹி கால் யூ அஸ் குண்டு இல்லைனா லட்டு. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா அதை டக்குன்னுலாம் மாற்ற முடியாதுல்ல, அது சின்ன வயசுலேருந்தே கூப்பிட்டதில்ல. அதனால் அவர் அப்பையிலேருந்தே இதை தான் சொல்லி கூப்பிடுவார். நீங்கள் அப்படின்னு சொல்லிவிட்டு அப்படியே ஒரு நிமிஷம் ஷாக் ஆகிட்டு அப்படியே பார்க்குறீங்க. சொல்லுங்கள் தேயோங் அப்படிங்கிறீங்க. என்ன பண்ணுறீங்க அங்கே, என்ன பண்ணுற
அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே நீங்கள் அப்போ தான் கீ எடுத்து வச்சு ஒழிச்சிட்ருக்கீங்க, அதை பார்க்குறாரு. அது ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அதை அப்படியே சாத்திட்டு அப்படியே வரீங்க. சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு 2 ஹேண்டையும் அப்படியே பின்னாடி கட்டிட்டு யூஆர் லுக்கிங் தேயாங். வீட்டில் எல்லோரும் ஒரு மாதிரி இருக்காங்க. தெரியும். அம்மா அப்பாவை சாப்பிட வை. ஓகே. சரி. நீயும் எதுவும் யோசிக்காம நல்லா படி அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மண்டையில் லைட்டாக ஒரு கொட்டு வைப்பார். அது அது பழகிச்சு. அதுவுமே அது அவர் ரேப்பிடாக பண்ணுற ஒரு விஷயம். ரொம்பலாம் ஹெவியாலாம் வைக்க மாட்டார். லைக் கொட்டு வைப்பேன். அப்படி சொல்லி லைட்டாக கொட்ட மாட்டாங்க, அந்த மாதிரி லைட்டாக வலிக்காத மாதிரியான ஒரு கொட்டு தான். அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே சொன்னீங்க. சரி, என்ன படிக்கிறியா? ஆமாம். சரி ஓகே, படி 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 அப்படின்னு சொல்லிட்டு அந்த மனுஷன் அந்த இடத்த விட்டு போயிட்டார். ஸோ போனதுக்கப்புறம் நீங்கள் அவர் எப்பயுமே எப்படின்னா லைக் உங்கள் வீட்டை விட்டு எப்பயுமே போகும்போது அப்படியே உங்களோட ரூமில் ஜன்னல் இருக்கும். அந்த ஜன்னல் வாசலை ஃபேஸ் பண்ண மாதிரி தான் இருக்கும். அவர் போகிறத அப்படியே வேடிக்கை பார்த்துட்டு தான் இருப்பீங்க. ஸோ உங்கள் வீட்டு வாசலில் அப்படியே அவர் செருப்பை போடுவார். அவர் எப்பயுமே லெஃப்ட்டு கேட் ரெண்டு சைட், ஒரு லெஃப்ட் அண்ட் ரைட் அப்படி தான், அந்த மாதிரி இருக்கும்போது எப்பயுமே லெஃப்ட்டை தான் ஓப்பன் பண்ணிட்டு வருவார். ஸோ சில பேர் ரைட்டுமே ஓப்பன் பண்ணுவாங்க. ஆனால் இவருக்கு எப்பயுமே லெஃப்ட்டு தான் வழக்கம் போல். லெஃப்ட்டை ஓப்பன் பண்ணிவிட்டு அப்படியே குடுன்னு ஓடி போயிட்டு அவரோட வீட்டில் அப்படியே எப்படி சொன்னோம்னா ஸ்லிப்பர் அவுத்து போட்டுட்டு அப்படியே உள்ளே போகிற மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெருமூச்சு. அதுக்கப்புறம் ஸ்க்ரீனை ஃபுல்லாக லாக் பண்ணிட்டு நீங்கள் அப்படியே பொறுமையாக வீட்டுக்கு வெளியில், அதாவது உங்கள் ரூமை விட்டு போயிட்டு, அம்மா அண்ணன் எங்கே அடுத்தது படிக்க போகிறாங்க? பார், எனக்கு இது தேவையில்லாத விஷயம், ஓகேவா? ரொம்ப என் லைஃப்பில் அக்கறை இருக்கிற மாதிரி ரொம்ப பிகு பண்ணாத. ஆமாம், நீ ஓவராக தான் படிக்கிற, அதுக்கு என்ன? நீ சப்போர்ட் பண்ணுற நிலமையில நான் ஒன்றும் கிடையாது, ஓகே? உன்னோட அளவு லிமிட் எல்லாமே புரிஞ்சு நடந்துக்கோ. உன்னோட லைஃப்க்கு என்ன வேணுமோ அதை மட்டும் உங்கள் அம்மா அப்பாட்ட கேட்டுட்டு அப்படியே அமுத்துட்டுரு. என்னை பற்றி நான் பேசுகிறது டாபிக் உனக்கு தேவை கிடையாது. இப்போ என்னடா அவள் பண்ணிட்டான்னு யார் மேலேயும் உள்ள கோவத்தை இவன் மேலே கட்டி நிற்கிற? இவ்வளோ பெரிய தப்பு பண்ணிவிட்டு உனக்கு அந்த கில்ட்டே இல்லாமல் உட்காந்துட்டு ஒன்றும் தெரியாதா அவளை போட்டு திட்டிகிட்டு இருக்க. யாரையோ இவளுக்கு ஒன்றும் தெரியாதா? சும்மா ஊமை கொட்டா மாதிரி இருக்கா. எல்லா உலகத்தையும் தெரிஞ்சது அதுதான். நாங்கள் தான் பதன்னு பேசிகிட்டு இருக்கோம், மனசுக்குள்ளே ஒன்றுமே இல்லாமல். ஆனால் இது இருக்குது பாருங்க, எல்லாம் தெரிஞ்சு ஆனால் ஒன்றுமே தெரியாத மாதிரி அந்த அப்பாவியான மூஞ்சி இங்கேருந்து தான் வாங்கிச்சோ தெரில. அதுக்கு தயவு செஞ்சு சப்போர்ட் பண்ணிட்டு என்கிட்ட வராதம்மா நீ. பார், இப்போ நீ என்ன பண்ணிட்டு வந்திருக்க தெரியுமில்ல? இதுக்கு மேலே இந்த மாதிரி அதிக பிரசங்கித்தனமாக பேசுகிற வேலை வச்சுக்கிட்ட உனக்கு அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு கும்மா காண்டாயிட்டு அந்த இடத்த விட்டு போயிட்டாங்க. எல்லாம் உன்னால் தாண்டி வந்தது. உன்னை யார் வர சொன்னது இங்கே முதல்ல? என்ன கோத்து விட்டு வேடிக்கை பார்க்குறியா? இல்லை என்னை திட்டுறதை வேடிக்கை பார்க்கணுன்னு ஆசையாக இருக்கும் உனக்கு? எப்படி தான் ஒருத்தவங்களோட சோகத்தில் இவ்வளோ அப்படியே நயவஞ்சகமாக அப்படியே சந்தோஷப்படுறதெல்லாம் ஒன்றால் எப்படி? அப்படிலாம் இல்லைண்ணே. மொட உன்னை பற்றி எனக்கு தெரியாதா? உன்னோட ஃபிலாசபியை கேட்கல நான் ஒன்றும் வரல அப்படின்னு சொல்லிட்டு அவர் டப்புன்னு அவரோட ரூமுக்கு போயிட்டு அப்படியே கதவை அடிச்சுக்கிட்டாரு. நீங்கள் அப்படியே ஒரு மாதிரியாக சேடாக குவைட்டாக அப்படியே வீட்டுக்கு வாசலில் பார்த்திங்கன்னா ஒரு 3 ஸ்டெப்ஸ் இருக்கும். ஸோ வாசல்லையே அந்த ஸ்டெப்பில் அப்படியே உட்காந்துட்டு ஒன்றுமே பண்ணலை. மொட்டியை மட்டும் நல்லா அப்படியே டைட்டாக பிடிச்சிட்டு அப்படியே பக்கத்துலலாம் குட்டி குட்டி இந்த மணி பிளான்ட்ஸு, அதுக்கப்புறம் இந்த பேக்கெட்டில் அந்த பாக்ஸில் அந்த பூந்தொட்டியில் நிறையா இதெல்லாம் வளர்ப்பாங்கள்ல, கார்டனிங், அந்த மாதிரி செடியெலாம் நிறையா இருக்குது. அது அப்படியே நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. 1-2 பூவெல்லாம் பூத்திருக்கு. அதை அப்படியே பார்க்குறீங்க. காற்றுல ஆடுது அசையுது, அந்த மாதிரி பார்க்குறீங்க. அப்போ எப்படி சொல்கிறதுன்னா, ஐஸ் வண்டி போகுது. உங்களுக்கு இந்த அமுல், அருண் அதெல்லாம் தாண்டி இந்த குல்ஃபின்னு சொல்லிட்டு 20 ரூபா 15 ரூபான்னு சொல்லிட்டு விற்பாங்க ஐஸ்கிரீம்காரங்க. அப்படியே போயிட்டு அதுதான் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ அது அப்படியே போகுது. உங்களுக்கு ஆசையாக இருக்குது சாப்பிட்ணுன்னு. ஏன்னா நீங்கள் சாப்பிட்டு கொஞ்சம் நாள் ஆகுது போல். ஆனால் டக்குன்னு நீங்கள் திரும்புகிறீங்க. வீடு இருக்கிற சுச்சுவேஷனில் இதை கேட்க முடியாதுல்ல.
அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஐஸ்கிரீம் வந்து குல்ஃபி குல்ஃபி அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே உங்கள் கண் எதிர்க்க அப்படியே போகுது. உங்களுக்கு அதை அப்படியே பார்த்துட்டு நீங்கள் அப்படியே ஏக்கத்தோடு பார்த்துட்ருக்கீங்க. உங்களுக்கு ஒரு சுச்சுவேஷன் தெரிஞ்சதால் நீங்கள் அப்படியே அமைதியாக இருக்கீங்க. டக்குன்னு பார்த்தா ஆப்போசிட் வீடு தானே தெரியுங்க. அவர் குடுகுடுன்னு வந்துட்டு குல்ஃபி குல்ஃபி அப்படிங்கிறாரு. நீங்கள் அப்படியே பார்த்துட்டு ஐயோ தெரியுங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் என்ன பண்ணிட்டீங்கன்னா குடு 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 குடுன்னு அந்த அந்த செடி இருக்கும்ல, ஸோ அங்கே போய் நின்றுட்டிங்க. இவன் வேணாம், இவனை பார்க்க வேண்டாம் இப்போதைக்கு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே அங்கே போய் நின்றுட்டு ஒன்றுமே தெரியாத மாதிரி இருக்கீங்க. அவர் வந்து வாங்கிட்டு 2 கொடுங்க அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ சொன்னதும் ஓகே தம்பி அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று கொடுத்துட்டாரு. இன்னொன்று ஸோ வந்ததும் இங்கே அப்படியே டைரெக்டாக உங்கள் வீட்டுக்கு தான் வராரு. வந்ததும் அப்படியே டப்புன்னு ஸ்டெப்பில் உட்காந்துட்டு குண்டு பார்த்துட்டேன் வாடி அப்படின்னு சொல்லிட்டு உங்களை கூப்பிட்றாரு. நான் எங்கேயும் ஒளிலையே அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. சும்மா நடிக்காத லட்டு பார்த்துட்டவா அப்படின்னு சொல்லிட்டு உட்காரிங்க. இல்லை என்ன சொல்லுங்க அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. இங்கே உட்காருன்னு சொன்னேன். இவர் அப்படியே நீங்கள் அப்படியே பொறுமையாக கொஞ்சம் தள்ளி தான் உட்காடுறீங்க. இந்தா ஒழுகுது வேறு, இந்த அப்படி இப்படி 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 இல்லை எனக்கு வேண்டாமே, மூடிட்டு சாப்பிடு குண்டு அப்படிங்கிறாரு. இல்லை வேண்டாம் சாப்பிடு ஒழுகுது பாரு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே அதை அப்படியே லைட்டாக லிக் பண்ணியிருப்பீங்க. எங்கள் தேயவங்க நீங்களும் அப்படியே ஃபுல்லாக சாப்பிட்டுட்டு அப்படியே இருக்கீங்க. இங்கே நீங்கள் அப்படியே தேயவங்கே பார்க்குறீங்க. அவர் சாப்பிட்டு முடிச்சுட்டு அந்த குல்ஃபி அந்த குச்சி இருக்குல்ல அதை தூக்கி அப்படியே ரோட்டில் போட்டுட்டு கை கழுவுறதுக்கு பக்கத்துலேயே இங்கே தண்ணி பைப் இருக்கும், அதில் அப்படியே கழுவிட்டு பொறுமையாக அப்படியே உங்கள் பக்கத்தில் வந்து உட்கார்றாரு. நீங்கள் அப்படியே பாதி ஒழுகுது பாதி சாப்பிட்றீங்க, இந்த மூக்கில் வாயிலெல்லாம் ஒழுகுது உங்களுக்கு. இதை பார்த்துட்டு தெரியும் ஒழுங்காக சாப்பிட தெரியாது, வயசாச்சுன்னு தான் பேர், இன்னமும் குல்ஃபி சாப்பிட தெரியல இரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஈரக்கை அவருக்கு இருக்குது, அதை வச்சு உங்களோட உதட்டுக்கு கீழே வழிகிற அந்த குல்ஃபி அப்படியே லைட்டாக வைப் பண்ணி விடுறாரு. ஸோ ஹீ இஸ் ட்ரீட்டிங் யூ லைக் ஹிஸ் சிஸ்டர். ஸோ அவருக்கு ஒரு தங்கச்சி இருந்ததுன்னா அவர் எப்படி ட்ரீட் பண்ணுவாரோ அந்த மாதிரி தான் ட்ரீட் பண்ணுவார். ஏன்னா உங்கள் அண்ணன் வந்து உங்ககிட்ட அந்த மாதிரி பேச மாட்டார், எப்போ பார்த்தாலும் உங்ககிட்ட சிடுசிடுன்னு தான் இருப்பார்னு அவருக்கு நல்லாவே தெரியும். அப்போலேருந்து உங்கள் அண்ணனுக்கும் உங்களுக்கும் ஒரு கிளாஷ்ன்னே வச்சுக்கோங்களேன். அதனால் ஐயோ பாவம் இவன் பண்ண மாட்டானே, சரி நம்மளாவது அவர் வந்து சிங்கிள் சைல்டு தான். ஸோ அதனால் இப்போ நம்மளோட ஃப்ரெண்டுக்கு ஒரு தங்கச்சின்னா அப்போ நம்மளுக்கும் ஆக்சுவலாக அது வந்து தங்கச்சின்னு சில பேர்லாம் எடுத்துப்பாங்களே, அந்த மாதிரியான கேட்டகரி தான் இங்கே தேங்கும். ஸோ அவருக்கு தெரியும் உங்களுக்கு இந்த குல்ஃபி ரொம்ப பிடிக்கும்னு சொல்லிவிட்டு அவரோட ரூமுமே வாசலை ஃபேஸ் பண்ண மாதிரி தான் இருக்கும். அவருமே சும்மா குல்ஃபி போகுதுன்னு சொல்லிட்டு கர்டன்ஸ் அப்படியே ஓப்பன் பண்ணி பார்க்குறாரு. பார்த்தா குல்ஃபி போகுது. நீங்கள் அப்போ தான் வீட்டை உள்ளேயும் பார்க்குறீங்க, வீட்டோட நிலமையும் தெரியுது, அப்படியே அமைதியாக உட்காந்துருக்கீங்க. அது உங்களுக்கு வாங்கணுன்ற ஆசை உங்கள் ஃபேஸ் எக்ஸ்ப்ரெஷன்லேயே அந்த மனுஷன் கண்டுபிடிச்சிருப்பாரா. ஸோ அதனால் அவளுக்கு வாங்கி கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் குடுக்குன்னு வெளியில் வந்துட்டு ஒன்றுமே தெரியாத மாதிரி உங்களுக்கும் அவருக்கும் ஒன்று வாங்கிட்டு வந்திருப்பார். ஸோ சைலண்ட்லி அவர் வந்து உங்களை டேக் கேர் பண்ணுற ஒரு பர்சன் தான். அப்படியே நீங்கள் வந்துட்டு அப்படியே இருந்துகிட்ருக்கீங்க. அப்படியே அவர் வைப் பண்ணும்போது அப்படியே நீங்களுமே உங்கள் கையை வச்சு அப்படியே ஃபுல்லாக வைப் பண்ணுறீங்க. சாப்பிட ஃபுல்லாக அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் அமைதியாக இருக்கீங்க. ஸோ ஒழுங்காக சாப்பிட்டாச்சு, குச்சியும் அதுமாரி நீங்கள் தூக்கி போட்டுட்டு தென் வந்து கையை காலெலாம் கழுவிட்டு நீங்கள் அப்படியே நின்றுட்டுருக்கீங்க. ஏன்னா ஆல்ரெடி ஹீ இஸ் சிட்டிங். உட்காரு. இல்லை வீட்டில் வேலை இருக்குது, அம்மா ரூமுக்கு போயிட்டாங்க, கொஞ்சம் கொஞ்சம் ஜாமான் இருக்குது விளக்கிட்டு போகணும், நான் போகிறேன் உள்ள. அதுக்கப்புறம் தேங்க்யூ ஸோ மச் குல்ஃபி வாங்கி கொடுத்ததுக்கு அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. பரவாயில்ல குண்டு, சரி ஓகே பாய் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மனுஷன் லைட்டாக உங்கள் மண்டலில் கொட்ட போகிறாரு. அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே தலையை குனிஞ்சிட்டு அப்படியே ஒரு மாதிரி அடிக்க போகிறான்னு சொல்லிட்டு நம்ம கண்ணை மூட மாட்டோம், அந்த மாதிரி நீங்கள் மூடுறீங்க. பாய் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மனுஷன் ஒரு அழகான ஒரு ஸ்மைல் அப்படியே நீங்கள் கண்ணை ஓப்பன் பண்ணும்போது அந்த மனுஷனோட லிப்ஸ் தான் தெரியுது. அவ்வளோ அழகாக இருக்குது. நீங்கள் அப்படியே அந்த மனுஷனோட ஸ்மைலிங்கை பார்த்துட்டு அப்படியே நீங்கள் பார்க்குறீங்க. அவர் அந்த இடத்தோட கிளம்பிட்டார், அடிக்கலை. ஸோ அடிக்காமல் எப்படி போயிட்டார். நீங்கள் அப்படி சொல்லிட்டு ஒரு லைட்டான ஒரு ஸ்மைல் உள்ளே வரீங்க.
அதே மாதிரி வெசல்ஸ்லாம் கொஞ்சம் வாஷ் பண்ணுறீங்க. அம்மாவுக்கு ஹெல்ப் பண்ணுவீங்க போல், ரொம்ப ரேராக எப்பயாவது. ஸோ வெசல்ஸ்லாம் வாஷ் பண்ணிவிட்டு இங்கே வந்ததுலேருந்து யாரும் டீயும் குடிக்கலை. உங்களுக்கு தெரிஞ்ச அளவுக்கு எப்படியோ பால் அறுத்து போட்டு கொஞ்சம் தேடி கண்டுபிடிச்சி டிகாஷன் டீ எல்லாத்தையுமே போட்டு சர்க்கரை டப்பாவில் தேடி போட்டு என்ன கொஞ்சம் சர்க்கரை கொஞ்சம் தூக்கலாக போயிடுச்சு. மற்றபடி டீ நல்லா தான் இருக்குது போல். உங்கள் அம்மா வேணாம் வேணான்னு தான் சொன்னாங்க, ஆனால் ஃபோர்ஸ் பண்ணி கொடுத்துட்டீங்க, உங்கள் அப்பாவுக்கும் கொடுத்தீங்க. ஸோ உங்கள் அண்ணனோட ரூமுக்கு போகவே உங்களுக்கு ரொம்ப பயம். நீங்கள் அப்படியே வச்சுட்டு அப்படியே நிற்கிறீங்க, உங்கள் அண்ணனோட ரூம் வாசலே நின்றுட்டுருக்கீங்க. கொடு, நான் போய் கொடுத்துக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் அம்மா உங்கள் கையிலேருந்து இந்த ட்ரே இருக்கும்ல, அதை எடுத்து அப்படியே வாங்கிட்டு அவங்க போய் கொடுத்துட்டு வராங்க. நீங்கள் அப்படியே பொறுமையாக அவங்களோட ரூம்குள்ளே போயிட்டு அப்படியே பார்க்குறீங்க. தேவங்களோட வீட்டில் நீங்கள் ஒரு நாளைக்கு எனக்கு தெரிஞ்சு ஒரு 20லேருந்து 25 டைம்ஸ் வந்து அவரோட வீட்டையே பார்த்துட்டு இருப்பீங்க, தேவங்களோட வீட்டை. ஓகேவா? ஸோ அவர் வந்து அவரோட வீட்டுக்குள்ளே இருக்காருன்னு தெரிஞ்சதும் குடுன்னு நீங்கள் உங்கள் ரூம்லேருந்து வெளில வந்துட்டு அவர் தூக்கி போட்டாரல்ல குச்சி, அதாவது குல்ஃபி குச்சி, அதையும் உங்களோடது எது அவரோடது எதுன்னு தெரில, பேசிக்காக ரெண்டுத்தையுமே எடுத்துகிட்டு நீங்கள் குடுன்னு வந்துட்டீங்க, யாராவது பார்க்குறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ எடுத்துகிட்டு வந்துட்டு அப்படியே உங்கள் ரூமை லாக் பண்ணிவிட்டு அப்படியே பொறுமையாக அந்த சாவி எடுத்துகிட்டு அந்த லாக்கர் இருக்கும்ல அதையுமே ஓப்பன் பண்ணிவிட்டு அந்த சீக்ரெட் பொருள், உங்களுக்கு இம்பார்ட்டண்ட்டான பொருள்லாம் இருக்குல்ல, அதோடு சேர்த்து ஒரு ரேப் பண்ணுறீங்க. லைக் அந்த குச்சி இருக்குல்ல, அதை கிஃப்ட் ரேப் பண்ணுறதுக்கு ஒரு நாட்டு மாதிரி இருக்கும்ல, ஸோ அது ரெண்டுத்தையும் அப்படியே டைட்டனாக அந்த குச்சை வந்து கட்டிட்டு ஒரு எப்படி சொல்கிறது நாட் மாதிரி போட்டு அழகாக அதை நீங்கள் வச்சுருக்கீங்க. லைக் கிஃப்ட்டு ஒருத்தவங்களுக்கு கொடுக்குறோன்னா எப்படி நம்ம பண்ணுவோம், அந்த மாதிரி நீங்கள் போட்டு வச்சுருக்கீங்க. போட்டுட்டு அது சொல்லிட்டு ஒரு சிரிப்பு, அதில் லைட்டாக நீங்கள் என்ன பண்ணியிருக்கீங்கன்னா இரு அப்படின்னு சொல்லிட்டு வெடுக்குன்னு அதை எடுத்துகிட்டு தேயான் அப்படின்னு ஒரு குச்சிலையும் இன்னொன்று குச்சியில் வையன் அப்படின்னு சொல்லிட்டு உங்களோட பேர் எழுதியிருக்கீங்க. எப்படியோ நீங்கள் வந்து குச்சியை கண்டுபிடிச்சிட்டிங்க. அது எப்படி தெரியுமா? ஏன்னா நீங்கள் சாப்பிட்டு முடிச்சிட்டிங்க, அதுக்கப்புறம் தேயும் வந்து அந்த குல்ஃபி காலியாக போயிட்டு இருந்தாலும் பல்ல வச்சு ஒரு 2-3 கடி கடிச்சிருப்பாரு போல் அந்த ஸ்டார்டிங்கில் உள்ள அந்த குல்ஃபியில். ஸோ அந்த இது வந்து பல்ல அப்படியே ஒரு மாதிரி நசுங்கின மாதிரி அந்த குச்சியில் வந்து தெரிஞ்சிருக்கும். அதை வச்சு யூ கெஸ்ட் தட் இது வந்து தேவங்களோடது, இது வந்து உங்களோடது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதை அப்படியே எழுதிட்டு உங்களுக்கு அந்த குச்சியை பார்க்கும்போது உங்களுக்கு அவ்வளோ ஹாப்பியாக இருக்குது. அது அப்படியே நீங்கள் சிரிக்கிறீங்க அதை பார்த்துட்டு, லைட்டாக தொட்டு பார்த்துட்டு. தென் ஆஃப்டர் தட் நீங்கள் அப்படியே பொறுமையாக அதை அந்த இதில் வச்சுட்டு தென் வழக்கம் போல் எல்லாத்தையுமே சாவிடலாம். உங்களோட ரூம் வந்து எப்படி சொல்கிறதுனா ரொம்ப நீட்டாக ரொம்ப க்ளீனாக இருக்கும். உங்கள் ரூமை வந்து க்ளீன் பண்ணணுன்னு அவசியமே கிடையாது. யார் எப்போ வந்தாலும் உங்கள் ரூம் வந்து ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். நீங்கள் வந்து ஒரு நீட் அண்ட் டைடியான ஒரு கேர்ள். ஆனால் அப்படியே ஆப்போசிட் தெரியும், அவரோட ரூமில் எந்த பொருள் எங்கே இருக்குதுன்னு சொல்லிட்டு அடுத்த நாள் தேடணும். நேற்று நைட்டு போட்டாலும் கூட அது எங்கே இருக்குதுன்னு தேடணும். அந்த மாதிரி ரொம்ப க்ளம்ஸியான ஆள் அந்த மனுஷன். உங்கள் வீடுமே அப்படி லைட்டாக க்ளம்ஸியாக தான் இருக்கும், உங்கள் அண்ணனுமே அப்படி தான் இருப்பார். பட் நீங்கள் மட்டும் கொஞ்சம் இந்த மாதிரி ரொம்ப ஒரு மாதிரி க்ளீன் அண்ட் டைடியாக வச்சுருப்பீங்க உங்களோட ரூமை. நீங்கள் அப்படியே வழக்கம் போல் உங்களோட திங்ஸ் எல்லாத்தையுமே வச்சுட்டு தென் ஸ்டடீஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டிங்க, படிக்க ஆரம்பிச்சிட்டிங்க. உங்களுக்கு ஒரு ஹேபிட் இருக்குது, என்னென்னா உங்கள் டீச்சர்ஸ் வந்து சொல்லிக் கொடுக்கறதுக்கு முன்னாடியே நீங்கள் அப்கமிங்கில் வர சாப்டர்ஸ் இருக்கும்ல, அதை ஃபர்தராகவே படித்து வச்சுருவீங்க. லைக் இப்போ வந்து லெசன் வந்து 6 போகுது அப்படின்னா 7 வந்து நீங்கள் படிச்சுட்டு முடிக்கிற மாதிரி, 7க்கு அவங்க போனாங்கன்னா நீங்கள் 8 வந்து முடிக்கிற மாதிரி. ஸோ முன்னாடியாகவே நீங்கள் வந்து அதை படிக்க ஆரம்பிச்சிங்க. உங்களுக்கு வந்து என்டர்டெயின்மெண்ட் அவ்வளோவா மொபைல்லலாம் உங்களுக்கு அவ்வளோவா கான்ஷியஸே உங்கள் வீட்டில் வாங்கியும் கொடுத்துருக்காங்க, ஆனால் உங்களுக்கு அதிலெல்லாம் நாட்டெல்லாம் கிடையாது. உங்களுக்கு படிக்கணும், உங்களுக்கு இதை படிக்கிறத தாண்டி இல்லைன்னா ஸ்டோரிஸ் புக்ஸ் அதெல்லாம் படிப்பீங்க நிறையா. அதுவுமே எப்படி சொல்கிறதுனா எஜுகேஷ்னல் அந்த மாதிரி தான் படிப்பீங்க. ரொம்ப 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 ரேரு 1-2 புக்ஸ் தான் வந்து கொஞ்சம் எப்படி சொல்கிறதுனா நார்மலாக அடல்ட்டு படிக்கிற மாதிரி. அதாவது எப்படி சொல்கிறதுனா ரோமியோ ஜூலியட் கொஞ்சம் ஃபேண்டஸியான ஒரு ஸ்கிரிப்டடாக இருக்கும், மற்றது எல்லாமே கொஞ்சம் எஜுகேஷ்னலாக தான் வந்துட்டுருக்கும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஒரு எப்படி சொல்கிறேன்னா புத்தக புழு. ஸோ அதனால் கொஞ்சம் முன்னாடியே எல்லாத்தையுமே படித்து வச்சுருக்கிறதாலேயே என்னமோ உங்களுக்கு வந்து நல்லா ஹை மெமரி பவரும் கூட. ஒன்ஸ் நீங்கள் படிச்சிட்டிங்கனாலே அப்படியே நல்லா மண்டையில் ஏறிடும். அதை எப்போலேருந்து தூக்கத்துலேருந்து எழுப்பி கேட்டால் கூட அதுக்கான ஆன்சர் கரெக்டாகவே சொல்லுவீங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு கேர்ள் தான் நீங்கள்.
இப்போது அப்படியே உட்காந்து படிக்கிறீங்க. ஒரு 1 மணி நேரம் 1.5 மணி நேரம் ஆகியிருந்திருக்கும். திருப்பியும் வீட்டை போய் பார்க்குறீங்க. உங்கள் ப்ரோ வந்து ஏதோ டிவி பார்த்துட்ருக்காரு போல். அப்படியே நீங்கள் ஒன்றுமே தெரியாத மாதிரி அவர் கிட்டக்க போகவே உங்களுக்கு ஒரு பயம். உங்கள் அண்ணனை பார்த்தாலே ஒரு பயம். ஏன்னா ஏதாவது சொல்லிகிட்டே இருப்பான், ஏதாவது திட்டிக்கிட்டே இருப்பார். அதனால நீங்கள் அவ்வளோ பேச்சு வச்சுக்க மாட்டீங்க. இருந்தாலும் உங்களுக்கு வந்து உங்கள் அண்ணன் வந்து உங்ககிட்ட பாசமாக நடந்துக்கணும் அப்படிலாம் ஆசை. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்லாம் வந்து சொல்லுவாங்க, இதுமாரி என் அண்ணன் அந்த மாதிரி இருந்தாண்டி, என் அண்ணன் தான் எனக்கு வந்து சைக்கிள்லேருந்து ஸ்கூலுக்கு வந்து விட்டாண்டி அப்படிலாம் சொல்லும் போது, ச்சே நம்ம அண்ணன் அந்த மாதிரி இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு வந்து ஒரு ஏக்கம் இருக்கிறது தான். ஸோ அப்படியே நீங்கள் பொறுமையாக ஒன்றுமே தெரியாத மாதிரி அந்த இடத்துல போயிட்டு அப்படியே அம்மாவை பார்க்குறீங்க. உங்கள் அம்மா அப்படியே அமைதியாக என்னமோ சட்னி வதக்கிட்டு இருக்காங்க போல். நீங்கள் அப்படியே பார்க்குறீங்க. உங்கள் அம்மா படிச்சிட்டியாம்மா அப்படிங்கிறாங்க. படிச்சிட்டேம்மா அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்களா? ஏதாவது ஹெல்ப் பண்ணட்டுமா அப்படின்னு நீங்கள் கேட்குறீங்க. இட்லி மட்டும் ஊற்றுமா அப்படிங்கிறாங்க. சரின்னு சொல்லிவிட்டு பொறுமையாக நீங்கள் உங்கள் அம்மாவுக்கு ஹெல்ப் பண்ணிகிட்டு இருக்கீங்க. தடி மாடு அப்படிங்கிறாங்க. என்னம்மா அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் அண்ணன் வந்து அப்படியே என்னம்மான்னு கேட்குறாரு. இங்கே வந்து வேலை பாரு, உட்காந்து இதே டிவியவே பார்த்துட்ருக்க. அதான் மொபைல் எதாவது பிடிங்க வச்சிட்டிங்களா? என் டிவி பார்க்க கூட இங்கே டைம் இருக்காதா? ஏன்னா அது கூட பார்க்கக்கூடாதா? இந்த வீட்டில் நானும் தானே பிறந்திருக்கேன். என்னமோ அவளுக்கு மட்டும் எல்லாமே உரிமையாக இருக்கிற மாதிரி எல்லாத்தையும் அவளுக்கே கொடுத்துட்ருக்கீங்க. எதுக்குடா இப்போ அவங்கிற? அப்போ நீ அவளை அப்படி கம்பேர் பண்ணுறன்னா, அவள் இவ்வளோ படிக்கிறா, நீ இந்த மாதிரி படிக்கிறியா? அவளோட ரூமை அவள் க்ளீனாக வச்சுருக்கா, நீ அந்த மாதிரி வச்சுருக்கியா? சும்மா எல்லாத்துக்குமே அவளை போட்டு கம்பேர் பண்ணிவிட்டு ஏன்டா அந்த பிள்ளைய போட்டு டார்ச்சர் பண்ணிக்கிட்டே இருக்க? ஏன்டா அவளை பிடிக்கவே இல்லை உனக்கு? எனக்கு அவளை பார்க்கும்போது வெறுப்பாக இருக்குமா. அவளை பற்றி தயவு செஞ்சு பேசாத. நானாக பேசுனா நீ தான் அவளை பேச ஆரம்பித்த. உட்காந்து வேலையை பார், அந்த சாமான கழுவு அப்படிங்கிறாங்க. வந்து ஒளியிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்து அவர் அப்படியே பல்ல கடிச்சிட்டு வராரு. அந்த நேரத்தில் என்ன பார்த்து அவங்க வரவே அதுவும் டே மச்சான் அப்படின்னு சொல்லிட்டு தேவங்க வந்து ஆண்டி 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 அழைச்சிட்டு போட்டுமா ஆண்டி 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 வாலிபாலுக்கு ஒரே ஆள் மட்டும் மிஸ் ஆகுது ஆண்டி, இவன் வர நல்லா விளாடுவான், ப்ளீஸ் ஆண்டி ப்ளீஸ் ஆண்டி ப்ளீஸ் ஆண்டி ப்ளீஸ் ஆண்டி. நீ தாண்டா அவனை கெடுக்கிறதே ஆண்டி. இல்லை ஆண்டி அப்படிங்கிறாரு. உனக்கு என்னப்பா, நீ நல்லா படிச்சுட்டு நல்லா மார்க் வாங்கிட்டு நீ போயிடுற, இவன் தான் உட்காந்து கெடுத்துட்டு நிற்கிறான். ஏமா தான் இப்படி பண்ணுற? பார் நீ என்ன பண்ணுவேன் எனக்கு தெரியாது. உன் ஸ்கூலில் தான் அவனை நான் அடுத்தது ஜாயின் பண்ண வைக்க போகிறேன். ஓகே, அவனுக்கு ஏதாவது தப்பு தண்டா பண்ணால் உங்கள் அம்மாட்ட நான் ஒன்றை போய் கம்ப்ளைண்ட் பண்ணுவேன் சொல்லிவிட்டாமா. கண்டிப்பாக நான் நல்லா பார்த்துக்கிறேன் அவனை. ஓகே ஓகே ஆண்டி ப்ளீஸ் ஆண்டி ப்ளீஸ் ஆண்டி போன ஆண்டி போங்க அப்படி சொன்னதும் இங்கே குடுன்னு 2 பேரும் கிளம்பிட்டானுங்க. இங்கே நீங்கள் இட்லி ஊற்றிட்டு அம்மா நான் வேணால் வெசல் வாஷிங் பண்ணட்டுமா? ஏற்கனவே நீ கழுவிட்ட, போய் டிவி ஏதாவது மொபைல் ஏதாவது பாரும்மா அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா அவங்களுக்கே தெரியும் நீங்கள் அந்த மாதிரி போக மாட்டீங்க. ஸோ ஏதாவது உங்களை நீங்களே என்டர்டெயின் பண்ணிக்கிறதுக்காக தான் உங்கள் அம்மா சொல்கிறாங்க. இல்லைம்மா பரவாயில்ல அப்படி நீங்கள் யோசிக்கிறீங்க. வேணும்னா அதான் அண்ணன் வந்து வாலிபால் விளாட போகிறேன்னா ஏதோ சொன்னேன், ஃபுட்பாலோ வாலிபாலோ ஏதோ என் வாயில் வருது இப்போது, வாலிபால்னு வச்சுக்கிறேன். ஓகே, ஸோ உங்கள் அண்ணன் தான் வாலிபால் விளாட போகிறானா, போய் நீ அதை போய் பாரேம்மா அப்படிங்கிறாங்க. இல்லைம்மா போம்மா அப்படிங்கிறாங்க. சரி அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் போயிட்டு அண்ணா அண்ணா பிரதீப் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்கிறீங்க. அவன் வெடுக்குன்னு திரும்பிட்டு அப்படியே உங்களை பார்த்து முறைக்கிறான். அப்படின்னு சொல்லி நீங்கள் அப்படியே பயப்படுறீங்க. என்னடி எதுக்கு நீ வர என்ன அப்படிங்கிறாரு. ஏன்டா அவளை பிடிச்சி கத்துற அப்படின்னு சொல்லிட்டு இங்கே தேன் அவங்க வந்து அடக்கிட்டு என்ன வையன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே தேன் உங்களுக்கு சொல்கிறாரு. என்னையும் கூட அழைச்சிட்டு போகிறீங்களா? நானும் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே கொஞ்சம் தயங்கி அப்படியே கீழே கொஞ்சம் கேட்குறீங்க. உன்னால அழைச்சிட்டு போக முடியாது, இல்லை போய் படிக்கிற வேலையை பாரு, இல்லைனா அம்மா நல்லா ஸ்க்ரூ ஏற்று. ஓகே, நீ முதல்ல போடா, நான் பார்த்துக்குறேன், நீ முதல்ல போ. நீ எப்படி ஏன் தான் அவளுக்கு சப்போர்ட் பண்ணுறீ? என் ஃப்ரெண்டு தானே நீ, அவளுக்கே ஏன்டா சப்போர்ட் பண்ணிருக்க? நீ முதல்ல போன்னு சொன்ன பிரதீப் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே அப்படியே தேங்க தள்ளி விடுறாரு. இதோ பண்ணி தொலை அப்படி சொல்லிட்டு அந்த மனுஷன் போயிட்டாரு. இங்கே நீங்கள் அப்படியே நின்றுட்டுருக்கீங்க. என்ன எங்களோட மேட்ச் பார்க்கணுமா நீனு? அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. சரி வா அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் ஹேண்ட் அப்படியே பிடிச்சிட்டு
அவருக்கு உங்கள வந்து நோ சொல்லவே முடியாது. லைக் வேண்டாம் அப்படிலாம் சொல்லவே மாட்டார். நீங்கள் என்ன சொன்னாலும் சரி ஓகே வா போகலாம் அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு பிடிச்சது எல்லாமே பண்ணுவார். அதனாலே என்னமோ உங்களுக்கு வந்து அந்த மனுஷனை ரொம்ப பிடிக்கும். ஸோ நீங்கள் அப்படியே எங்கள் தேவங்க வந்து உங்கள் ஹேண்டை வந்து ஹோல்ட் பண்ணிவிட்டு அந்த மனுஷன் அவங்க வந்து போகிறாரு. உங்கள் அம்மா வந்து என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு வாசல் வழியாக எட்டி பார்த்துருப்பாங்க. தேவங்க வந்து உங்களை டேக் கேர் பண்ணுறது உங்கள் ஃபேமிலியில் எல்லாருக்குமே தெரியும். ஸோ அவங்க வந்து சடன் லைட்டாக ஸ்மைல் பண்ணிட்டு அட்லீஸ்ட்டு அவனாவது பரவாயில்ல நம்ம பொண்ணை புரிஞ்சுக்கிறானே, இவனை மாதிரி திட்டாமல் கொள்ளாமல் இருக்கானே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா நினச்சிட்டு அப்படியே பொறுமையாக உள்ளேயும் போயிருந்திருப்பாங்க. ஸோ கிரவுண்டு ரொம்ப தூரம்லாம் கிடையாது, கொஞ்சம் தூரம் தான். எங்கேயே உட்காரு, யாரை கூப்பிட்டாலும் போகக்கூடாது சரியா? எதாக இருந்தாலும் என்கிட்ட பெர்மிஷனை கேட்டுட்டு தான் போகணும். சரி அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே உட்காந்துருக்கீங்க. இங்கே மேட்ச்சு ஸ்டார்ட் ஆகுது. எத்தனை மணிக்கு? 9 மணிக்கு ஸ்டார்ட் ஆகுது. நல்லா விளாட்றானுங்க. இங்கே அவனும் டீம்லாம் விளாட்றாங்க. நீங்கள் அப்படியே உட்காந்துட்ருக்கீங்க, பார்க்குறீங்க. ஒரு கட்டத்தில் கடுப்பாகுது, கொட்டாவி வருது அப்படின்னு சொல்லிட்டு தூங்குறீங்க, எல்லாம் பண்ணுறீங்க. இங்கே வந்து உங்களுக்கு தூக்கம் வந்துடுச்சு. ஒரு 9:45 செம்ம கண்ணு சொருவி இருக்குது. உங்களுக்கு தனியாக போகவே பயம். பிகாஸ் ஸ்ட்ரீட் லைட்ஸ் வந்து ரொம்ப தூரமாக இருக்குது. ஒண்டியாக போகவும் முடியாதுல்ல. உங்களுக்கு ஒரு மாதிரி பயமாக இருக்குது. மேட்ச் வர மிட்டாக இருக்குது. யாரையுமே கூப்பிட முடியாது. தேவங்க அந்த மேட்ச்சில் வேறு இருக்காரா? அது முடியறதுக்கு 10 ஆகும் போல். நம்மளே போயிடலாமா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே உங்கள் வீடை பார்க்குறீங்க. கொஞ்சம் தூரத்தில் இருக்குது. அதில் ஏறக்குறைய ஒரு 3-4 ஸ்ட்ரீட் லைட்ஸ் தான் இருக்கும். ஓகே, ஸோ அப்போ யோசிச்சு பாருங்கள். நடுவில் அவ்வளோ பெரிய பிளாக் இருக்குது. உங்களுக்கு கொஞ்சம் இருட்டுனா பயம்தான் போல். ஸோ நீங்கள் அப்படியே யோசிச்சுட்டு இல்லை நம்ம எங்கேயோ உட்காந்துக்கலாம் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. அப்படியே டக்குன்னு பார்த்தா உங்களுக்கு சுசு வர ஆரம்பிச்சிச்சு. அர்ஜென்ட்டாக வேறு வருது. இது வேறு நேரம் கெட்ட நேரத்தில் வருது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே லைட்டாக அடக்கி வச்சிட்ருக்கீங்க. இருந்தாலும் தாங்க முடியல. வீட்டுக்கு போயே ஆகணுன்ற சுச்சுவேஷன். அவங்களுக்கு மேட்சுமே டிஸ்டர்ப் பண்ண விருப்பம் இல்லை. அதனால் டக்குன்னு எழுந்திரிச்சிட்டு போகலாம், டைம் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே கடகடன்னு எழுந்திரிச்சு பொறுமையாக ஒரு 10 ஃபீட் எடுத்து வைக்கிறீங்க. அந்த இடத்துல ஆனால் லைட் இருக்குது. கொஞ்சம் பொறுமையாக நீங்கள் நகர்ந்து போகிறீங்க. பிளாக்காக இருக்குது. உங்களுக்கு லைட்டாக பயம் வருது. டக்குன்னு பின்னாடி திரும்பி மேட்ச் நடக்கிற இடத்த பார்த்துக்கிறீங்க. உங்களுக்கு அப்படியே பயம் வருது. கல் பண்ணுறீங்க. யாராவது வந்துட்டாங்கன்னா, யாராவது நம்மளை கடத்திட்டாங்கன்னா, நம்மளை ஏதாவது பண்ணிட்டாங்கன்னா, ஐயோ நான் இப்போ என்ன பண்ணுவேன், பயமாக இருக்கு எனக்கு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கொஞ்சம் பயந்த பிள்ளை தான் நீங்கள். அதனால தான் உங்களோட சர்க்கிளே ரொம்ப சின்னதாக இருக்குது. ஸோ நீங்கள் அப்படியே பயந்துகிட்டே இருக்கீங்க. இங்கே தேவங்க லைட்டாக உங்களை வந்து ஒரு 15 மினிட்ஸ் ஒன்ஸ் வந்து அவள் இருக்காளா அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்பாரு. ஆனால் உங்கள் அண்ணன் சுத்தமாக கேர்லெஸ். அப்படியே அது சனி இருந்தால் என்ன போனால் என்ன அப்படிங்கிற மாதிரி இருப்பார். இங்கே தேவங்க பார்க்குறாரு, நீங்கள் இருந்த இடத்துலேருந்து இல்லை. டக்குன்னு ஒரு நிமிஷம், டே மச்சான் ஒரு நிமிஷம் இருங்க அப்படின்னு சொல்லிட்டு கடகடன்னு இந்த மேட்ச்சை விட்டு போயிட்டாரு. எங்கடா போகிற டே மேட்ச் நடுவில் எங்கடா போகிறேன்னு எல்லாம் சொல்லிட்டு இருக்கானுங்க. பீப்பெல்லாம் வந்து தேவங்க திட்டுறானுங்க. இருங்கடா அப்படின்னு சொல்லிட்டு அந்த மனுஷன் நவுந்து போயிட்டார். ஏன்னா இவர் தானே பொறுப்பாக அழைச்சிட்டு வந்தார். அப்போ இவரோட ரெஸ்பான்சிபிலிட்டி தானே. இவர் வந்து அப்படியே தேடி பார்க்குறாரு. அவருக்கு ஒரு மாதிரி ஐயோ வர பயந்த பொண்ணாச்சு, இங்கேயாவது ஏதாவது ஆயிடுச்சுன்னு என்ன பண்ணுறது, வயான் அப்படின்னு சொல்லிட்டு அவர் தேடுறாரு. அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே பயந்துட்டீங்க. ஏன்னா அப்போ தான் ஒரு 2-3 ஸ்டெப் அந்த டார்க்கில் காலை வச்சுருப்பீங்க. உங்களுக்கு ரொம்ப பதட்டமாயிடுச்சு. நான் இங்கே தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே டக்குன்னு வெளில வந்துட்டு அப்படியே அந்த ஸ்ட்ரீட் லைட்டுக்கு சென்டராக அப்படியே நிற்கிறீங்க. அப்படின்னு சொல்லிட்டு அந்த மனுஷன் கடன்னு வந்துட்டு உங்கள்கிட்ட வந்துட்டு, நான் தான் சொன்னேண்ணே எதாக இருந்தாலும் என்கிட்ட சொல்லிட்டு தான் போகணுன்னு சொல்லிட்டு, நீ எதுக்கு போகிற சொல்லாமல் கொள்ளாமல்? அது 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 அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே லைட்டாக காலை குறுக்கி வச்சுட்டு நீங்கள் நிற்கிறீங்க. என்ன, எனக்கு ரெஸ்ட் ரூம் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் சுண்டு வரல ஒரு வரல மட்டும் நீட்டிட்டு நீங்கள் சொல்கிறீங்க. சரி வா அப்படின்னு சொல்லிட்டு அந்த மனுஷன் அப்படியே உங்கள் கையை பிடிச்சி இழுத்துட்டு அப்படியே அழைச்சிட்டு போகிறாரு. ஸோ கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக தான், ஏன்னா அர்ஜென்சி என்னன்னு தெரியலல்ல. ஸோ அதனால் கடன்னு அந்த மனுஷன் அழைச்சிட்டு போயிட்டு உங்களோட வீட்லேயே விட்டுட்டாரு. ஸோ விட்டதும் பார்த்துப்போ அப்படிங்கிறாரு. தேங்க்யூ, முதல்ல நீ போ அப்படிங்கிறாரு. அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே கடன்னு உங்களோட ரெஸ்ட் ரூம் யூஸ் அப்பா அப்படிங்கிற மாதிரி இருக்குது. இப்போ வரைக்குமே அந்த மனுஷன் உங்கள் வீட்டு வாசலில் தான் நின்றுட்டுருக்காரு. உங்கள் அம்மா பார்த்துட்டு ஏன் தெரியும் அவங்க அங்கே நிற்கிறவா வந்து சாப்பிடு, இல்லாட்டி மேட்ச் வேறு, எடே வாடா அப்படி என்னென்ன மேட்ச்சு நடக்குது அங்கே
அப்படியே என்னமோ இந்தியாவுக்காக அப்படியே கப்பு ஜெயிச்சு கொடுக்குற மாதிரி தான். அவன் ஆட உள்ள வந்து சாப்பிட்றா, அந்த பொறுக்கி எங்க அப்படி சொல்லி கேட்குறாங்க. அவன் என்ன மேட்ச்சில் தான் இருக்கான். அவன் கடைக்காரன் கழுத, நீ வா. இல்லை ஆண்டி பரவாயில்ல, வீட்டில் சாப்பாடு ரெடி பண்ணியிருப்பாங்க. நீ முதல்ல உள்ள வாடா. இல்லை நான் பையனை அழைச்சிட்டு விடுறதுக்காக தான் வந்தேன், வேற ஒன்றும் இல்லை. அட வரியா இல்லையாப்போ, சரி அப்படின்னு சொல்லிட்டு அந்த மனுஷன் அப்படியே காலு கை எல்லாத்தையுமே வாஷ் பண்ணுறாரு. ஏன்னா ப்ளே கிரவுண்டில் இது பண்ணதில் பைப்பில் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அந்த மனுஷன் பொறுமையாக வராரு. நீங்கள் அப்போ தான் ரூம்லேருந்து வரீங்க. வந்ததும் 2 பேரும் இப்படியே பார்த்துக்கிறீங்க. உங்களுக்கு கொஞ்சம் எம்பாரசிங்காக இருக்குது. ஏன்னா நீங்கள் சொன்ன ரீசன் அப்படியே டக்குன்னு கீழே குனிஞ்சிட்டு நீங்கள் அப்படியே கல் பண்ணிட்டு அப்படியே பார்க்குறீங்க. உட்கார வையன்னு அப்படிங்கிறாங்க. சரிம்மா. இப்போது உங்கள் மாம், உங்கள் டேட், தேயோங், நீங்கள் 4 பேரும் ரவுண்ட் போட்டுட்டு உட்காந்து சாப்பிட்ற மாதிரி. இங்கே தேயோங்கு தனி பிளேட். இங்கே வந்து எப்படி சொல்கிறதுனா ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு பிளேட் அப்படிங்கிற மாதிரி தான். ஸோ யாராவது கெஸ்ட் வந்தாங்கன்னா அவங்களுக்கு தனி பிளேட் யூஸ் பண்ணுவாங்க. ஆனால் இங்கே உங்கள் வீட்டில் செப்பரேட்டாக தேயோங்குன்னு இருக்குது. தேயோங்குன்னு தனி டம்ளர் இருக்குது, தனி பிளேட் இருக்குது. அவரை எப்போயாவது ஒரு வீக்லி 2 or 3 வந்து உங்கள் வீட்டில் சாப்பிடுவாருன்னு வச்சுக்கோங்க. ஸோ அதனால் தேயோங்கோட பிளேட் எடுத்து வச்சுட்டு உட்காடுறாங்க. இப்போ எல்லாருமே சாப்பிட்டாச்சு. எங்கள் தேயோங்கும் சாப்பிட்றாரு. உங்களுக்கு சில டிஷ்ஷஸ் அந்த கருவேப்பிலெல்லாம் பிடிக்காது, ஆனால் தேயோங்கு ரொம்ப பிடிக்கும். குழடி அதை இதை அப்படின்னு சொல்லிட்டு அந்த மனுஷன் வாங்கிட்டு அவர் வந்து அவரோட தட்டில் வச்சு அதை சாப்பிட்றாரு. நீங்கள் அப்படியே பார்க்குறீங்க. உங்கள் அம்மா இந்தா சாப்பிடு, இட்லி சாப்பிடு. இல்லை போதும்மா சாப்பிடு அப்படின்னு சொல்லிட்டு அந்த மனுஷன் சொல்கிறாரு. குண்டு அப்படிங்கிறாரு. அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் திரும்புறீங்க. என் பொண்ணு ஒல்லியாயிட்டாடா, ஏன்டா குண்டு குண்டுங்கிற அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா கேட்கவே, ஆண்டி அது கூப்பிட்டு பழகிடுச்சு. ஏன் குண்டாரு நீ அப்போ தான் அழகா சப்பியாக க்யூட்டாக இருந்துச்சு தெரியுமா பார்க்கவே. இப்போ என்னமோ வத்தலும் தொத்தலுமா நிற்கிறப்ப அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்கிறாரு. நீங்கள் அப்படியே அவரையே பார்க்குறீங்க. ஏன் நான் நல்லா இல்லையா அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. நல்லா தான் இருக்கேன், என்னதான் இருந்தாலும் நீ கொஞ்சம் குண்டாக இருக்கும் போது கொஞ்சம் க்யூட்டாக இருந்தடி அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. அவர் டி போட்டு பேசுவார், மா போட்டு பேசுவார். அவரோட எண்ணம்க்கு ஏற்ப அது மாறும். ஓகே, நீங்கள் அப்படியே தேங்காய் பார்த்துட்ருக்கீங்க. ஸோ ஒரு வழியாக சாப்பிட்டுமே முடிச்சாச்சு. நீங்கள் எல்லாத்தையுமே எடுத்து போயிட்டு கிச்சனில் வச்சுட்டு உங்கள் அண்ணங்காரன் எப்போ வந்து தின்ட்டு போட்டோன்னு சொல்லிவிட்டு உங்கள் அம்மா சொல்லியிருப்பாங்க. உங்கள் அண்ணனுக்காக தனியாக பிளேட் எல்லாத்தையுமே வச்சு டைனிங் டேபிளில் செட் பண்ணிவிட்டு இருக்கிற வெசல் வாஷிங்ஸ்லாம் இருக்கும்ல, உங்கள் அம்மா விளக்க போகிறாங்க. நீங்கள் வந்து அப்படியே அமைதியாக நின்றுட்டுருக்கீங்க. இங்கே வந்து சரி நம்ம வரமா, நம்ம மேட்சுக்கு போகணும் பாய் அப்படின்னு சொல்லிட்டு அவர் போயிட்டு அப்படியே போகிறாரு. சரி ஓகே, அப்படியே அந்த தருதலையை கூப்பிடு, தின்னுட்டு போய் ஒழிய சொல்லாது, இங்கே பண்ண சொல்லு அப்படி சொல்லிட்டு சொல்கிறாங்க. சரி நான் கூப்பிட்டு விடுறேம்மா அப்படின்னு சொல்லிட்டு தேவங்க இங்கே போயிட்டாரு. ஸோ போனதும் இங்கே வந்து நீங்கள் அப்படியே யோசிச்சுட்ருக்கீங்க. அப்போது இங்கே வந்து பார்த்திங்கன்னா உங்கள் அப்பா வந்து இங்கே வா அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் அம்மாவை கூப்பிட்றாங்க. அந்த வரேங்க அப்படின்னு சொல்லிட்டு கையை கழுவிட்டு அவங்க போவே டக்குன்னு என்ன பண்ணிட்டீங்கன்னா எங்கள் தேவங்களோட பிளேட் இருக்குல்ல, ஸோ அதை நீங்கள் அப்படியே எடுத்துகிட்டு அப்படியே லைட்டாக ஸ்மைல் பண்ணுறீங்க. ஸ்மைல் பண்ணிவிட்டு அவரோட தட்டை நீங்கள் வந்து வளர்க்குறீங்க. உங்களுக்கு ரொம்ப இந்த மாதிரி எப்படி சொல்கிறதுன்னா ரொம்ப சைலண்ட்டாக நீங்கள் அப்படி சீக்ரெட்டாக அவரை லவ் பண்ணுறீங்க போல். உங்களுக்கு அவர் மேலே இன்ட்ரெஸ்ட் இருக்குது, ஆனால் நீங்கள் வெளியில் எக்ஸ்ப்ரெஸ் பண்ணதே கிடையாது. யாருக்குமே தெரிய வராத மாதிரி தான் நீங்களுமே இருந்துகிட்ருக்கீங்க. ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா அந்த மனுஷனோட பிளேட் அப்படியே கவுத்திட்டு அதே மாதிரி உங்களோட பிளேட்டு நெக்ஸ்ட்டு விளக்கிட்டு அது பக்கத்தில் அப்படியே பிளேட்டை ஒன்றுக்கு மேலே ஒன்று நம்ம வைக்க மாட்டோம், அந்த மாதிரி ஒன்றோட ஒன்று அப்படியே அணைச்சி வச்சுட்டு நீங்கள் அப்படியே லைட்டாக ஸ்மைல் பண்ணிட்டு நீங்கள் போகிறீங்க. அப்போது வந்து ஸ்மைல் பண்ணிவிட்டு அப்படியே துணியை தொடச்சிட்டு நீங்கள் அப்படியே திரும்புறீங்க. அந்த சிரிப்பு வந்து இன்னும் மாயம் ஆகலை, அப்படியே பல்லு தெரியுது தான். எதை பார்த்துட்டு சிரிக்கிற அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் அம்மா உங்களை பார்க்குறாங்க. ஒன்றும் இல்லையே அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. நீ இப்போ சிரிச்ச தானே அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் அம்மா கேட்குறாங்க. இல்லைம்மா நான் சிரிக்கல அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. உன் அம்மாடினா எனக்கு தெரியாதுங்கிறியா? உன் பல்லு தெரிஞ்சதுடி, சிரிச்சதடி நான் பார்த்தேன். அது ஒன்றும் இல்லைம்மா இங்கே பாருங்களேன் அப்படின்னு சொல்லிட்டு மேலே கட்டுறீங்க. பல்லி இருக்குது, அந்த பல்லி அதுக்கு என்ன, அந்த பல்லி அப்படின்னு சொல்லிட்டு சத்தம் போடுதுமா அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. அதுக்கும் நீ சிரிச்சதுக்கும் என்ன சம்மந்தம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கேட்குறாங்க. அது ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே சிரிச்சிட்டு நீங்கள் போகிறீங்க. பைத்தியமாவ, ஐய இது தெரியாமல் போச்சு, படித்து மென்டல் ஆகிட்டாலாம் என்ன என் பொண்ணு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்படியே யோசிச்சுட்டு போ அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்படியே போகிறாங்க. நீங்கள் கொஞ்சம் நிறையா படித்ததால் நீங்கள் அப்படியே திருப்பி பள்ளியை பார்க்குறீங்க.
அப்படி சொல்லிட்டு அது வந்து இது பண்ணுது. ஸோ அதுக்கான ரீசன் வந்து என்னென்னா, அது மேட்டிங் பண்ணுறதுக்காக, அதாவது ஒன்றா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக அது சிக்னல் கொடுக்கறது தான் அந்த அப்படின்னு சொல்லிட்டு அந்த சத்தம் போடுறது. இதுவே எனக்கு இப்போது ரீசெண்டாக தான் தெரியும். யார் யாருக்கெல்லாம் இதெல்லாம் முன்னாடி தெரியும்னு சொல்லுங்கள். ஸோ எனக்கு தெரிஞ்சது, ஐயையோ இது வேறையா, நான் வேறு இதில் தரையிலலாம் வேறு 3 தடவை அடிப்பேனே அப்படின்னு சொல்லலாம் நினச்சிட்டு இருந்தேன். அப்போ தான் தெரியுது, சே போ அப்படிங்கிற மாதிரி இருந்தது. ஸோ நீங்கள் அப்படியே ஸ்மைல் பண்ணிட்டு நீங்கள் அந்த இடத்த விட்டு போயிட்டீங்க. ஸோ உங்களுக்கு எல்லாத்தையும் பற்றியெல்லாம் தெரியாது, அதை பற்றி ஏதோ ஓரளவு தெரியும். ஓகே, அதை மீன்ஸ் நான் என்ன சொல்கிறேன்னு உங்களுக்கு தெரியும்ல. ஸோ அதுதான். ஸோ நீங்கள் அப்படியே தூங்குறீங்க. உங்களுக்கு பக்கத்தில் ஒரு டெட்டி இருக்கும். ஸோ அந்த டெடி ஆக்சுவலாக ரெட் கலரில் நல்லா மொசுன்னு ஒரு 5 அந்த மாதிரி 5 அந்த இன்ச்சஸ் சென்டிமீட்டர் சம்திங் அந்த ஹைட்டில் உங்களுக்கு பெட்டுக்கு அப்படியே ஃபுல்லாக இருக்கும். ஒரு ஹாஃப் பிளேஸ் அப்படியே பிடிச்சிக்கோன்னு வச்சுக்கோங்களேன். அதில் கால் போட்டு கை போட்டு தூங்கினா தான் உங்களுக்கு தூக்கமே வரும். இப்போ நீங்கள் உங்கள் ரூமுக்கு போயாச்சு, நான் வந்துட்டேன் அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் அப்படியே உங்கள் ரூமுக்கு சொல்லிவிட்டு குடுன்னு அப்படியே போய் டோம்முன்னு அப்படியே உங்களோட பெட்டில் போய் படுத்துட்டு நீங்கள் அப்படியே அந்த செடியை அப்படியே இழுத்து அப்படியே கட்டு பிடிச்சிட்டு அப்படியே அப்படின்னு சொல்லிட்டு நெருக்கிட்டு நீங்கள் அப்படியே டெடியில் வந்து பின்னாடி வந்து ஜிப் இருக்கும் டெடியில். ஓகே, ஸோ அந்த ஜிப்பில் வந்து அதை ஓப்பன் பண்ணுறீங்க. அதில் ஒரு குட்டியோண்டு ஒரு பேப்பர் இருக்குது, ஒரு பிட் ஆஃப் பேப்பர் இருக்குது. அதில் வந்து பார்த்திங்கன்னா தேயாங்கன்னு சொல்லிட்டு எழுதியிருக்கு. அந்த பேப்பரை டெடியோட அந்த ஃப்ரண்ட் இருக்குல்ல, அதில் வந்து என்னமோ ஹார்ட் போட்டு லவ்னு இருக்குது போல், அதில் வந்து ஸ்டிக் பண்ணுறீங்க. ஸோ ஸ்டிக் பண்ணிட்டு நீங்கள் இப்போ நல்லா கட்டி பிடிச்சி தூங்குறீங்க. அந்த டெடி ஆக்சுவலாக தெரியாங்க அம்மா. ஸோ நீங்கள் இப்படி தான் டெய்லி பண்ணிட்டு தூங்கிட்டு இருக்கீங்க. உங்களோட ஓன் வேர்ல்டுலே அவர் இருக்காரோ இல்லையோ, பட் யூ சீக்ரெட்லி லவ் ஹிம். அவரோட யூஸ் பண்ண திங்ஸ் எல்லாமே நீங்கள் வந்து அப்படியே ஒரு மாதிரி சேகரித்து அப்படியே ஒரு எப்படி சொல்கிறதுனா உள்ளே அப்படியே புழுங்கி காதலிக்கிற ஒரு அழகான ஒரு க்யூட்டான ஒரு கேர்ள் நீங்கள். ஸோ நீங்கள் அப்படியே கட்டி பிடிச்சிட்டு அப்படியே தூங்குறீங்க. இப்போ தான் உங்கள் அண்ணன் வராரு. ஸோ வந்துட்டு நீங்கள் எப்பயுமே தூங்கும்போது லாக் பண்ணிட்டு தான் தூங்குவீங்க. ஓகே, அவங்க அண்ணன் வந்துட்டு அதுமாரி சாப்பிட்டுட்டு அந்த மனுஷனுக்கு கிளம்பி போயிட்டார். ஸோ நீங்கள் அப்படியே கட்டி பிடிச்சிட்டு நல்லா தூங்குங்க. ஓகே, குட் நைட் அப்படின்னு சொல்லிட்டு காதுகிட்ட போயிட்டு அந்த டெடியோட காதுகிட்ட போயிட்டு சொல்லிவிட்டு நல்லா கட்டி பிடிச்சிட்டு தூங்குறீங்க. ஸோ இதோட இந்த எபிசோடை முடிக்கிறேன். கண்டிப்பாக இது உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நான் நினைக்கிறேன். மறக்காமல் தம்ஸ் அப் பண்ணிவிட்டு லைக் பண்ணாதவங்க லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு நம்மளோட சேனலை ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். ஓகே, அன்யோ நிக்கோ நீ ba 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 bang 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 bang. Ya ya ya.